முடிய இழுத்துக்கிட்டு நின்னா நல்லா இருக்கும். ஏன்னா உன் நார்மல் முகத்தை விட இதே அழகா இருக்கு. இந்த இடம் பிரமாதமா இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி சொல்லாத. இதை விட சிறப்பு எங்க இருக்கு? இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய ஃபிஷ் போ. இது சிறப்பு இல்ல, வெறுப்பு. இங்க நடந்திருக்கிற இந்த குழந்தை விளையாட்டுக்கு யாரு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத குழந்தை விளையாட்டுன்னு சொல்றீங்க. ஓகே, அப்படி நான் இத பண்ணது யாருன்னு இவ்வளவு நாசத்துக்கும் காரணம் உங்க பேர குழந்தைங்க இல்ல. அப்படியா சொல்றீங்க? நீ ஏன் அப்கிரேடா மாறின? இது தொழில் ரகசியம், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ எதுவா மாறணும்னு நினைச்சியோ அதுவா உன்னை வாட்ச் மாத்தலன்னு சொல்லு. வாய மூடு. அந்த மெகாவாட்டோட அட்டகாசம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே. என்ன கொடுமை இது! அட்டகாசம் செய்யறது அதுங்களாம். ஹே, இந்த தடவை நான் ஒருத்த மட்டும் அழிவை உண்டாக்கல நினைச்சா ஜாலியா இருக்கு. ஒரே அடியில உங்களை நான் சாச்சிட்டேன். உங்களால முடிஞ்சா என்ன அடிங்க பார்க்கலாம். மிஸ் பண்ண உங்களை கிஸ் பண்ணணுமா? எப்படியோ அதுங்களை ஏமாத்தி ஜெயிச்சாச்சு. ஆனா எப்பவும் ஏமாத்துறதுனால வெற்றி கிடைக்கும்னு நினைக்கவே கூடாது. ஆனா அடுத்தவங்களை ஏமாத்தி சிரிக்கிறது இல்ல, தனி சந்தோஷம் இருக்குன்னு சொன்னது யாரு? அடுத்தவங்களை ஏமாத்தி சிரிக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. ஐயோ, எஸ், நான் கை வச்சா புது ஹை ஸ்கோர் தான். நான் கைய வச்சா அதுக்கு என்ன சொல்லுவேன்? கையை எடுன்னு சொல்லுவேன். ஆனா ஃபோர் ஆர்ம்ஸ் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டானே தான் நான் வருத்தப்படுறேன். அடங்கு, ஹீரோவா இருந்தா பொண்ணுங்களை அடிக்க கூடாது. அதையும் பாத்துடலாம். யாரு கேர்ள்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொன்ன? நான் சொன்ன கருத்து பொண்ணுங்களுக்கு தான். உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை மாதிரி சர்க்கஸ் கோமாளிகளாலேயும் நன்மை இருக்கு. சர்க்கஸ் கோமாளியா? சின்ன வயசுல சர்க்கஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பார்க்கல. அதுவும் ஜாலியா தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா பார்க்கலாம். எனக்கு சர்க்கஸ்னா உயிர். அதான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவ மாதிரியே இருக்க. வாங்க. என்ன கொடுமடா அது! கண்ணாடிய பார்த்தாதான் அவன் லட்சணம் தெரியுது. அடிக்கடி பார்த்து பழகிக்கணும். துள்ளி குதிக்கிற, அதை விட சந்தோஷம் நீ உன் பயத்தை விரட்டி இருக்கியே, அதை நினைச்சுதான். தேங்க்ஸ். ஹாய் குவென், என்ன பயமுறுத்த எதுக்கு இந்த மாஸ்க்? சாதாரணமாவே நீ கொடுமையா தான் இருப்ப. உன்கிட்ட விளையாடவே கூடாது.